ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 16th January 2026 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், நிஃப்டி நியர் ஃபியூச்சரில் எப்படி மூவ் ஆகும், இந்த அனாலிசிஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 28 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. நிஃப்டி வந்து த்ரூஅவுட் த டே வந்து ரொம்ப வலட்டைலாக இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த பாசிட்டிவிட்டிக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸு தான். ஐடி செக்டாரில் வந்து பயங்கரமான ரேலியை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு முக்கியமான காரணம் இன்ஃபோசிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டர் ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மொத்த ஐடி செக்டாருக்குமே ஒரு பாசிட்டிவிட்டியாக கொடுத்துருக்குது. எஃப்ஐஸ் வந்து ஸ்டில் செல்லர் சைடில் இருக்கிறாங்க. ஒரு 4346 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் டிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3935 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து முன்னாடியெல்லாம் எஃப்ஐஎஸோட அதிகமான அளவுக்கு பை பண்ணுவாங்க. இப்போது கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தான் டிஎஸ் பை பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் ஓலாட்டெல்லாம் வச்சுருக்குது. அதே சமயத்தில் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 31 பாயிண்ட் விழுந்துருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸ் கோல்டோட ரேட்டு $4592 இருக்குது. இந்த வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் கோல்டில் ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அதே சமயத்தில் யுஎஸ் டாலரும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குது. ஈரானை சுற்றி இருக்கிற அந்த ஜியோபொலிட்டிக்கல்ஸ் டென்ஷனும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த பதட்டம் கொஞ்சம் குறைஞ்சதுனால கொஞ்சம் கோல்டும் விழுந்திருக்குது. இந்த சமயத்தில் கிஃப்ட் நோட்டு பார்த்திங்கன்னா ஒரு 41 பாயிண்ட் நெகட்டிவாக காட்டுது. ஸோ மண்டே வந்து மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ் இருக்குது. 90 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. இன்ஃபோசிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஐடி செக்டாரில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கிறது தான் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்க $4.8 பில்லியன் அளவுக்கான லார்ஜ் டீல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறதாகவும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபோசிஸோட இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு நல்ல ரிசல்ட்டு, ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி ஐடி செக்டாரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையுமே வந்து பாதிச்சிருக்குது. எல்லா ஸ்டாக்ஸுமே நல்லா ரேலி ஆச்சுது. இது வந்து ஐடி செக்டார் முழுவதுமே ஒரு 3.34%, அதாவது குறிப்பாக நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து 3.34% ரேலி ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக அமைஞ்சுது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா டெக் மஹேந்திரா இருக்குது. ஒரு 82 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. டெக் மஹேந்திராவும் அவங்களோட Q3 ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க. அதில் நெட் ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அவங்களுமே இந்த குவார்ட்டரில் நிறைய நியூ டீல்ஸை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஏறக்குறைய $1.1 பில்லியன் அளவுக்கு நியூ டீல்ஸ் அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஐடி செக்டார் முழுவதுமே ரொம்ப பாசிட்டிவிட்டியாக கொடுத்துருக்குது. இந்த ரெண்டு ஸ்டாக்ஸோட ரிசல்ட்டுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்ததுனால ஐடி செக்டர் ஃபுல்லாகவுமே ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து எட்டர்னல் இருக்குது. 11 பாயிண்ட் விழுந்துருக்குது. எட்டர்னலில் ரிசல்ட்டு கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ ரீசெண்டாக ஒரு ரேலி இருந்துச்சு எட்டர்னலில். ஸோ ரிசல்ட் வரப்போகிறதுனால அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் போயிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் இருக்குது. ஒரு 8 பாயிண்ட் விழுந்துருக்குது. இவங்களோட Q3 ரிசல்ட்டும் வந்துருந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் 9% இயர் டு இயர் சரிவை சந்திச்சிருக்குது. ஸோ அதனால் ஜியோ ஃபினான்ஷியல் இந்த அளவுக்கு விழுந்திருக்குது. ஸோ நிஃப்டி ஃப்யூச்சரில் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது டெக்னிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, செல் அண்ட் ரைஸ் ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை தாண்டாத வரைக்கும் எப்போல்லாம் வந்து ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் செல் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இப்போதைக்கு இருக்கும். இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா 25,800, 25,900, 26,000 ஒவ்வொரு முக்கியமான அந்த பாயிண்ட்லையும் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை தாண்டுற வரைக்கும் செல் அண்ட் ரைஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அனலிஸ்ட்லாம் நம்புகிறாங்க.
இப்போ சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 25,500ல் இருக்குது. ஒருவேளை இந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் ஆச்சுன்னா 23,000 வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவாக தான் காட்டுது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி இந்த அளவுக்கு நெகட்டிவாக காட்டுறதுக்கு யூஎஸில் ஐடி ஸ்டாக்கில் இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவிட்டி தான் காரணம். ஸோ அதுவுமே வந்து மண்டே மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கு காரணமாக அமையலாம். அதே மாதிரி வீக்லி சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்டெசிஷன் வந்து மார்க்கெட்டில் நிலவரதை தான் காட்டுது. அதாவது மார்க்கெட் ஹையர் சைடில் போவா லோயர் சைடில் போவான்னு ஒரு டவுட்டில் தான் இருக்குது. இன்னும் டிசைட் பண்ணாத மனநிலை தான் வந்து மார்க்கெட் ஃபுல்லாமே இருக்கிறத இந்த டோஜி கேண்டில் காட்டுது. ஸோ அதனால் இன்னும் 2-3 நாளைக்கு அப்புறம் தான் ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக தெரியுது. ஸோ இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.